ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அக்டோபர் மாத தேவனுடைய வார்த்தையின் தியானத்திற்கு உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். தினம் ஒரு எபிரேய வார்த்தை. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். யாருடைய மனம் தேவனுடைய வார்த்தையினால் தாங்கப்படுகிறதோ அவர்களுக்கு ஆண்டவர் பூரண சமாதானம். எபிரேய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஷலோம். பூரண சமாதானம் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது? ஷலோம் ஷலோம். வாருங்கள், இப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தைகளை அக்டோபர் மாதம் முழுவதும் தியானிக்க உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். இந்த நாளுக்கான எபிரேய வார்த்தை அவேட் என்பதாகும். அதனுடைய பொருள் வேலை, சர்வ். அவரவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட பணியை சரியாக அவர்கள் செய்யும் பொழுது அதுவும் ஆராதனைதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட வேலை, அதிலே உண்மையாய் உத்தமமாய் நீங்கள் இருப்பது, இப்படிப்பட்ட காரியங்களில் நீங்கள் சரியாக செயல்படுகிறீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை ஆராதனைக்காக வைத்திருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மகிழ்ச்சியான காலை பொழுதிலே உங்கள் எல்லாரையும் இனிமையாக சந்திப்பதில் நாங்கள் சந்தோஷம் கொள்கிறோம். இந்த நாளுக்கான எபிரேய வார்த்தை அவேட் என்பதாகும். அதை எபிரேய எழுத்துக்களில் நான் உச்சரிக்கிறேன். ஆயின் பேத் டாலத். உயிரெழுத்துக்களோடு உச்சரிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆயின் காமெட்ஸ் பேத் பெட்டா டாலத் அவேட் என்று சொல்லுவார்கள். நன்றாய் கவனியுங்கள். இந்த வார்த்தை வழக்கு சொல்லில், அதாவது எபிரேய சொற்றொடரில் வரும் பொழுது அவோதா என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய பொருள் வேலை, சர்வ். அதோடு கூட வர்ஷிப், ஆராதனை. அதாவது ஒர்க், வர்ஷிப், வேலை, ஆராதனை, இரண்டுக்கும் ஒரே வார்த்தை தான் எபிரேய மொழியிலே பயன்படுத்தப்படுகிறது. அது என்ன என்று கேட்டால் அவேட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதை நாம் கவனிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இதை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இது ஒரு வேலை. பண்படுத்தவும் என்ற அந்த வார்த்தைக்கு பின்னால் உள்ள எபிரேய வார்த்தை அவேட் என்பதாகும். ஆயின் பேத் டாலர். இதனுடைய பொருள், இந்த இடத்துல வருகிற பொருள் என்னவென்று சொன்னால் ஒரு கடினமான, வருத்தமான ஒரு வேலை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதாவது இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவேட் என்கிறதான வார்த்தை பார்வோன் எபிரேயர்களை ஆளோட்டிகளை வைத்து வேலை வாங்கினான் என்று நாம் பார்க்கிறோம். சோ அவேட் இஸ் ஒர்க் என்று புரிந்திருக்கிறோம். அவேத் வேலை. யாக்கோபு லாபானிடத்தில் சொல்லுகிறார், ஆதியாகமம் 31:41, இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். சேவித்தேன். 14 வருடம் உம்முடைய குமாரத்திகளுக்காக, 6 வருடம் உம்முடைய மந்தைக்காக உம்மிடத்தில் சேவித்தேன். இந்த சேவித்தேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை ஏன் இங்கே பயன்படுத்தப்படுகிறது? நான் கேட்கிறேன், என்ன டெய்லி யாக்கோபு லாபானை போய் வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாரா? அவேட் என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. வேலை செய்தேன் என்று அதனுடைய பொருளாய் இருக்கிறது. இப்ப நாம் என்ன புரிந்திருக்கிறோம்? வேலை என்கிறதான வார்த்தை அவேட். இதே வார்த்தை ஆயின் பேத் டாலத், வர்ஷிப் என்கிறதான அந்த பதத்திற்கு பின்னாலும் இந்த வார்த்தை தான் வருகிறது.
யாத்திராகமம் 3:12 என்ன சொல்லுகிறது? அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். கர்த்தர் மோசேயினிடத்துல சொல்லுகிறார், நான் உன்னோடே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் இந்த மலையில் எனக்கு ஆராதனை செய்வீர்கள். worship. இங்கேயும் அவேட் என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இப்ப நம்ம என்ன புரிந்திருக்கிறோம் என்று சொன்னால், நாம் யாரிடத்திலே எப்படிப்பட்ட வேலை செய்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் நாம் அடிமைத்தனத்தில் இருக்கிறோமா விடுதலையோடு இருக்கிறோமா என்பதை அதனுடைய பொருளாய் இருக்கிறது. லாபானிடத்திலே அவேட் செய்து கொண்டு இருக்க வரைக்கும் அவன் அடிமைத்தனத்தில் இருந்தான். எகிப்திலே பார்வோனுக்கு இவர்கள் அவேட் வேலை செய்து கொண்டிருக்கும் வரைக்கும் இவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். என்றைக்கு இவர்கள் கர்த்தரிடத்துல வந்து கர்த்தருடைய வேலையை செய்கிறார்களோ அப்பொழுது இவர்கள் விடுதலையாகிறார்கள். கர்த்தருக்கான பணியை செய்வது என்று சொல்லுவது ஆராதனை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி என்று சொல்லும் பொழுது work and worship both are same word in Hebrew என்று நாம் புரிந்திருக்கிறோம் என்று சொன்னால், கர்த்தர் நம்மை அவருடைய பணிக்கென்று அழைத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது சிலர் தவறாக புரிந்திருக்கிறார்கள். ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் பாடுவதும் பிரசங்கம் பண்ணுவதும் இதுதான் அவேட் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, இந்த பூமி சரியாக இயங்குவதற்கு அவரவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட பணியை சரியாக அவர்கள் செய்யும் பொழுது அதுவும் ஆராதனை தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். What is worship? Worship is nothing but pleasing God. தேவனை பிரியப்படுத்துவது. தேவன் எதிலே பிரியமாயிருக்கிறார்? ஆண்டவரே நீ நல்லவர் 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 என்று சொல்லிக் கொள்வதில் பிரியமாயிருக்கிறாரா? இல்லாவிட்டால் அவரவர்கள் செய்யும் வேலைகளிலே சிறப்பானதை செய்து கொண்டு இந்த சமுதாயத்தையும் இந்த தேசத்தையும் இந்த மக்களுக்கான காரியங்களிலும் நாம் சரியாக செயல்படுவதை ஆண்டவர் பிரியப்படுகிறாரா என்கிற ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். நாம் யாருக்கு வேலை செய்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் நாம் யாரை ஆராதனை செய்கிறோம் என்று பொருள்படுகிறது. பார்வோனுக்கு வேலை செய்தால் பார்வோனை ஆராதிக்கிறோம், லாபானுக்கு வேலை செய்தால் லாபானை ஆராதிக்கிறோம். கர்த்தருக்கான பணிகளிலே கர்த்தரிட்ட அந்த காரியங்களிலே உக்கிரானத்துவத்திலே நாம் உண்மையாய் இருக்கிறோம் என்று சொல்லலாம், கர்த்தரை ஆராதிக்கிறோம் என்பது அதனுடைய பொருள். ஆகையினாலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கிட்ட பணி என்ன பணி? நீங்கள் ஒரு குடும்ப தலைவனாய் இருந்தால் குடும்ப தலைவனுக்கான பணியை சரியான விதத்திலே செய்ய வேண்டும். நீங்கள் ஒரு குடும்ப தலைவியாய் இருந்தால் குடும்ப தலைவிக்கான ஒரு பணியை சரியாக செய்ய வேண்டும். நீங்கள் பெற்றோராய் இருந்தால் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய பணி. அதே போல உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட வேலை, அதிலே உண்மையாய் உத்தமமாய் நீங்கள் இருப்பது, இப்படிப்பட்ட காரியங்களில் நீங்கள் சரியாக செயல்படுகிறீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை ஆராதனைக்காக வைத்திருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுகிறதா இருக்கிறது. யாருக்கு வேலை செய்கிறோம் என்பதை பொறுத்து நாம் யாருக்கு அடிமையாய் இருக்கிறோம் அல்லது யாருக்கு ஆராதனை செய்கிறோம் என்பதை வேறுபடுத்துகிறது என்று நாம் புரிந்திருக்கிறோம். அவேட், ஆண்டவரே நான் உமக்கு வேலை செய்கிறேன். கர்த்தர் என்ன வேலை எதிர்பார்க்கிறார்? நீ இந்த பூமியிலே சமுதாயத்திலே நீ ஆற்றுகிற ஒவ்வொரு பணியும் எனக்கான பணி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னார். அதை சிறப்பாகவும் சரியாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் செய்வது தேவனுக்கு நாம் செலுத்துகிற ஆராதனை. And work and worship are same in Hebrew. Let us praise God for our word. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான நாளுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட எபிரேய வார்த்தையின் மூலமாக உம்முடைய வேலைகளை சரிவர நாங்கள் செய்யும் பொழுது அது உம்மை ஆராதிக்கிறது. அதற்காய் நாங்கள் ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். நாங்கள் யாருக்கு வேலை செய்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் நாங்கள் யாரை ஆராதிக்கிறோம் என்பது முடிவு செய்யப்படுகிறது. ஆண்டவரே, நாங்கள் உம்மால் இட்ட பணிகளை, உமக்கான பணிகளை, ஆண்டவரே தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றும் பொழுது நாங்கள் உம்மை ஆராதிக்கிறவர்களாக மாறுகிறோம். உமக்காக வேலை செய்கிறவர்களாய், அதன் மூலமாய் உம்மை ஆராதிக்கிறவர்களாய் இந்த உலகத்தில் நாங்கள் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கனமை உமக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யுன்ய ஐக்கியமும் சிநேகம் நம்ம நிறுவனம் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம்.
இந்த நாளுக்கான எபிரேய வார்த்தை தோவ். தோவ் என்று சொன்னால் குட், நல்ல, நல்லது என்பதுதான் தோவ் என்கிற வார்த்தையினுடைய பொருள். கர்த்தர் விரும்புகிற, கர்த்தர் எதிர்பார்க்கிற இரக்கம் இருக்கிறதா? Do we really love mercy? இரக்கத்தை நாம் உண்மையாக நேசிக்கிறோமா? நீங்களும் நானும் கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால்,